ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம், அல்லது ஏஎம்ஓ ஆர்டர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம் ப்ரீ மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னு. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டைமிங்ஸ் அது எல்லாமே அதில் நம்ம ப்ரீ மார்க்கெட் ஆர்டர் அதில் பார்த்துருந்தோம். இது மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், எந்த டைமிங்கில் எக்ஸிக்யூட் ஆகுது, அந்த டீட்டெயிலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் அப்படிங்கிறது நார்மல் ஆர்டர் போலே தான். இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸில் நீங்கள் பை அல்லது செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது என்ன ஆகும், நெக்ஸ்ட் டே எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அந்த டைமிங்கில் தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டரில் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆஃப்டர் மார்க்கெட் ஹவரில் பை அல்லது செல் ஆர்டர் ட்ரிகர் ஆகாது. ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் டைமிங் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஏஎம்ஓ ஆர்டர் நீங்கள் 3:45 பிஎம்லேருந்து 8:57 ஏஎம் வரைக்கும் நீங்கள் என்எஸ்சியில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே போல் 3:45 8:59 ஏஎம் வரைக்கும் பிஎஸ்சியில் நீங்கள் இந்த ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது போஸ்ட் மார்க்கெட் டைமிங் எப்போ முடியுதோ அதிலிருந்து ப்ரீ மார்க்கெட் டைமிங் ஸ்டார்ட் ஆகுவதற்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இந்த ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போ ஜீரோதா வெப்சைட்டில் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் JSW பை விண்டோ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு குவான்டிட்டி அண்ட் நீங்கள் லிமிட் கொடுத்துங்க 2 to 9. அண்ட் இப்போ இதில் மோர் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்குது பாருங்கள், இது ரெகுலர் ஆர்டர். நீங்கள் ஏஎம்ஓ ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் இது ப்ளேஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் பை ஆர்டர்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த JSW நீங்கள் கொடுத்த குவான்டிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎம்ஓ ரிக்வெஸ்ட். ஒன்ஸ் இந்த மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த ஸ்டேட்டஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இப்படி தான் நீங்கள் ஏஎம்ஓ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த ஏஎம்ஓ ஆர்டர் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அந்த மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியலையோ அவங்களுக்கு இந்த ஏஎம்ஓ ஆர்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸே அவங்க ட்ராவல் பண்ணலாம், அல்லது ஆஃபீஸ் போவங்களா இருக்கலாம் அந்த டைமிங்கில். ஸோ ஏதாவது ஒரு ரீசனில் அவங்களால மார்க்கெட் டைமிங்கில் அவங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ஏஎம்ஓ ஆர்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.